எங்கண்ட கதை தான். ஈழத்து கதையாவே எங்களோட வாழ்வில் 100% ஒரு இலங்கை திரைப்படம், 100% எங்கட மக்களுக்கான திரைப்படம். மூச்சடங்காயுதல் இல்ல மூச்சு இருந்தால் தான் வாழ்க்கை என்ற மாதிரி குடும்பங்களுக்கு வந்து அப்பப்போ மூச்சு அடங்கித்தான் வர்றது. அதனால அந்த அந்த தலைப்பே வந்து கதை சொல்ற மாதிரி திறமை எங்க இருக்கோ அதை வந்து பக்கத்துல இருக்கிற திறமையை பயன்படுத்தி கொள்வோம். இந்தியான்றதை விட எங்களோட சினிமா வந்து பெஸ்டா வரும். நல்ல கதைகள் இருக்கு எங்கள்கிட்ட. ஐ திங்க் நான் பண்ணணும்னு முடிவு பண்ண ரீசனே வந்து இந்த படமே சிறப்பாக அந்த லாபத்தை எடுக்கிறதுக்கான ஒரு திட்டத்தை வந்து மக்களோட இறங்கி செய்ய இல்லை அப்படி என்று ஒரு சின்ன குற்றச்சாட்டு இருக்கு. அண்ணன் நீங்க டம்மியா வச்சு பாட்டை ரெடி பண்ணுங்க, அப்புறமா நாங்க லிரிக்கை சேஞ்ச் பண்ணி கொடுவோம் சொல்லி அது ஃபைனல் ஆயிடுச்சு. ஆனா சூப்பரா அப்படின்னு சொன்ன சிச்சுவேஷன் சொன்னா இதை விட ஒரு லிரிக்ஸ் வந்து செட் ஆகாது. சிலங்கால வந்து எல்லா இடமுமே போய் ஷூட் பண்ணால புது இடங்கள் புது புது ஆட்கள் அறிமுகங்கள் என்ன பெட்டரா பண்ணலாம், இது என்ன பெட்டரா இருக்கு விஷயம் சொல்லி எல்லாத்தையும் விட டைம் ஸ்பெண்ட் பண்ண கூட ரேட்டிங் தான். எனக்கு அது இந்த படத்தை வந்து என்ன சிறப்பா எடுக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. டெக்னீஷியன்ஸ் வந்து சொல்ல போனா மான்விழி ஈழத்து நடிகை தேர்வுகள் வந்து எப்படின்னு சொன்னா புதுமுக நடிகர்களை தேர்வு செஞ்சினான். அதால வந்து நான் என்ன எனக்கு விருப்பமோ நான் கேட்டு அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்துச்சு. தென்னிந்திய சினிமால முயற்சி செய்து கொண்டிருக்கிற ஈழத்தவர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுத்தேன். வணக்கம் எல்லாருக்கும். பாத்தீங்கன்னா இந்த மாதம் 29ஆம் தேதி மூச்சடங்கா இரவுன்னு சொல்லி ஒரு ஈழத்தின் முழுநீள திரைப்படம் ஒன்று விரைய இருக்கு. அதன் இசை வெளியீடு வந்து இந்த மாதம் மார்ச் 29ஆம் தேதி நட்சத்திர மகாலில் நடக்க இருக்கு. அந்த திரைப்படத்தினுடைய மெயின் நடிகரும் தயாரிப்பாளருமான அன்பு உங்களுக்கு வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். நம்ம படத்தியார்கள் எப்படி முடிஞ்சது, நம்ம இந்த படத்தை பற்றி அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. படம் கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். எடிட்டிங் எல்லாமே முடிச்சாச்சு. எல்லாம் முடிச்சாச்சு. 29ஆம் தேதி எல்லாரும் வந்து பாருங்க, அது சம்பந்தமா நாங்கள் என்ன செய்யறோம்னு சொல்லுவோம். இது வந்து மூச்சடங்கா இரவுகள் பேரே வந்து வித்தியாசமா இருக்குது. எது சம்பந்தமா இந்த படம் இருக்க போகுது? இல்லை மூச்சு இருந்தால் தான் வாழ்க்கை என்ற மாதிரி குடும்பங்களுக்கு வந்து அப்பப்போ மூச்சு அடங்கித்தான் வர்றது. அதனால அந்த அந்த தலைப்பே வந்து கதை சொல்ற மாதிரி இருக்குது. படத்துல பாத்தீங்கன்னா தெரியும், ஆறாங்க மூச்சு குத்திக்கணுமா. இந்த படத்துக்காண்டு நீங்க கூட திறமை எல்லாம் சென்னைக்கெல்லாம் போயிட்டு வந்துருக்கீங்க. எப்படி அந்த அனுபவங்கள் அங்க பட ஷூட்டிங்லாம் அங்க எடுத்தீங்களா இல்லாட்டிக்கு? பட ஷூட்டிங் அங்க எடுக்கல, சில வேலைகள் செய்து நாங்களே சொல்லி சொன்னால் வேகமா முடிக்கிறது காத்திருக்க கூடாது மாதிரி அதுக்கான பயணங்கள். இந்த படங்கள் எங்க எடுத்த கூடுதல் அங்க ஷூட்டிங் எடுத்தீங்க? கூடுதலான இடங்கள் திருவோணமலை, நுவரேலியா, அன்றாதபுரம், அப்புறம் அவங்க சாவச்சேரி, கொடியாமம், மரவாச்சி கிழக்கு அப்படின்னு சொல்லி நிறைய இடத்த கவர் பண்ணியிருக்காங்க. இல்லைங்க, இந்த ஈழத்தின் அழகெல்லாம் ஃபுல்லாக காட்டிக்கிங்க. அதை சொல்லாம செய்யணும் அப்படின்னு இருக்கிறோம். ஏண்டா எங்களுடைய லோவா அந்த கேமரா எல்லாருக்கும் தெரியும். அதை வந்து நாங்கள் முழு நீள திரைப்படமாக அதில் பார்க்க போகிறோம். பார்த்தோம்னு சொன்னால் கூடுதலாக இந்தியா பொறுத்தவரை திரைப்படம்ன்ற வந்து லாபம் மட்டும் சொல்ல இருக்குது. ஆனால் ஈழத்தில் வந்து எங்களுக்கு அப்படி இல்லை. உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு இதாக பெரிய முதல்ல போட்டு செய்றீங்க. உங்களுக்கு எப்படி அதுக்கு இருந்துச்சு? ஓகே இருந்துச்சு என்ன மாதிரி? அந்த கலையுலகத்தில் பயணிக்கிறன்றது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். நாங்கள் அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த லாபத்தை எடுக்கிறதுக்கான ஒரு திட்டத்தை வந்து மக்களோட இறங்கி செய்ய இல்லை அப்படி என்று ஒரு சின்ன குற்றச்சாட்டு இருக்கே தவிர, வடிவாத மக்கள்கிட்ட நாங்கள் என்னதை காட்டுறோம்ன்ற பொழுது தான் இருக்குது மக்கள் பார்க்கறது இல்லையா. இப்போ எல்லாரும் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு அது மக்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து கொடுக்கறது இல்லை. மற்றது இப்போ எங்களுக்கு வந்து தமிழீழத்தை எடுத்துக்கொண்டால் குறிப்பிட்ட தியேட்டர் தான் இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த மக்களைத்தான் நினைக்கணும் செய்வோம். ஆனால் இது வேற நடிச்சாக்களை பற்றி, சக நடிகளை பற்றி உங்களோட கருத்துக்கள்? சக நடிகள்னு சொல்லி இல்லை 5-6 பேர் நடிச்சிருக்கணும். பெண்களும் சரி ஆண்களும் சரி. என்னன்னு சொல்லிச்சுன்னா முதன்மை அப்படின்னு சொல்லி யாருமே இல்லை. கேமராவை தூக்கினவனும் முதன்மை தான், எடிட் பண்ணினவனும் முதன்மை தான், நடித்தவங்க முதல் தான். போட்டி போட்டு ஏதோ விஷயத்த செய்திருக்கணும். அது மிக ஒரு சந்தோஷம். என்னன்னு சொல்லிச்சுன்னா சில பேருக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷம் சீன்கள் வரும், அது கூட அவ விரும்பி சரியா செய்திருக்கணும். அதெல்லாம் செய்திருக்கணும். குறிப்பாக அது 6 பேரும் வந்து பக்காவா செய்திருக்கணும். ஆனால் போட்டோ மட்டும்தான் நீங்க மெயின் ரோல் அடிச்சிங்க. அது மெயின் ரெண்டு சொல்லதான் சொல்லணும். மெயின் ரெண்டு எல்லாருமே அதுல மெயின் தான். அண்ணா வந்து இதுக்கு முதல்ல வந்து வேற படங்கள் நடிச்சிருக்கீங்களா?
ஓ படம் நடிச்சிருக்கேன். அதை ஒரே பற்றி ஒரு சொல்லுங்க. முழுநீள படம் தான் நடிச்சிருக்கேன். டென்மார்க் ஷான் வந்து இயக்கினது மன்னிப்பாயான்னு சொல்லி. அதுக்கு பிறகு வேற வேற 25 நிமிஷம் 45 நிமிஷம் அப்படியான படங்கள் நடிச்சிருக்கேன். லண்டன்ல நடிச்சிருக்கேன், பிரான்ஸ்ல நடிச்சிருக்கேன், சென்னையில் நீ உனக்கு ராஜா. அது ஒரு படத்துக்கு தான் போயிட்டு அப்படி நான் பாட்டோட நிப்பாட்டிட்டோம். உங்களுக்கு இந்த படம் ஃபுல்லாக எடுத்து முடிக்க எத்தனை நாள் ரெண்டுச்சு? அதாவது இப்போ நாங்கள் ஒரு படம் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் சினிமாவில் இருக்கிற டீம் வந்து ஒரு 10 நாள் அப்படின்னு சொல்லி துவங்கினாங்கன்னா 10 நாளும் சுட்டான். அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா பொருளாதாரம் அடிபட்டுரும் அதுக்காக. ஆனால் இது வந்து நாங்கள் நீண்ட நாளில் தான் எடுத்திருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த 8 மணித்தியால் படப்பிடிப்பு அப்படின்றது இல்லை. என்னென்ன தேவையோ அப்படி ஒரு என்னென்னு சொல்கிறது இடைக்கிடங்களுக்கு வந்து இலகுவாக இருந்தது. ஓய்வுகள் அது எழுது. இந்த படத்துக்குடைய பட்ஜெட்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இதில் ஒரு போகிற லாபம் திருப்பி வருமோன்னு சொல்ல முடியாத அளவுக்கு தான் எங்களோட ஈழ சினிமாண்ட இது இருக்குது. உங்களோட பட்ஜெட்லாம் எப்படி இருந்துச்சு? எப்படி சமாளிச்சிங்க? நிறைய இந்தியெல்லாம் போய் வந்துருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அதை பற்றி? பட்ஜெட் வந்து உங்களுக்கு தெரியும், உதவியெல்லாம் கிடைச்சதா உங்களுக்கு? பெருசா இல்லை. அதாவது எடுத்து காட்டிட்டு தான் அந்த நீங்க சொல்ற விஷயத்தை அணுகணும்னு நான் பார்க்குறேன். எதையும் செய்யாமல் நடுத்தரில் நின்று அண்ணன் நான் இதை செய்ய போறேன் அதை செய்ய இது செய்கிறேன்ற விட படைப்பை வந்து காட்டணும். அந்த படைப்புக்கு பின்னால என்னுடைய துணைவியார் தான், அவள் தான் மெயினாக இதுக்கு வந்து ப்ரொடியூசராக இருக்கிறார். அந்த ஆரம்பத்தில் எடுத்துட்டு அதை சில பேர் காட்டைக்க வந்து ஒரு பலம் ஒன்று இருந்தது. அந்த பலத்தை இந்த படத்தை தியேட்டருக்கு விட்டு போட்டு தான் பார்க்க போகிறேன். இந்த படம் வந்து இப்போ ஈழத்தில் மட்டும் இல்லாமல் புலம்பெயர் நாட்டிலையும் பார்க்கக்கூடிய இருக்குமா? எல்லா இடம் ரிலீஸ் பண்ணுறீங்களா? இல்லை நாட்டிலையும். முதல் டென்மார்க்கில் தான் 3 தியேட்டரில் ஏற்பாடு செய்திருக்கேன். டென்மார்க்கில் பார்த்து தான் தெரியும். இதே 29 இல்லாடி இதே 29 இல்லை. இது முடிச்சுட்டு அடுத்தடுத்த கிழமை நோர்வேயில், ஃப்ரான்ஸு, லண்டன், கனடாவில் எங்களுடைய இசையமைப்பாளர் இருக்கிறார். அவர் ஏற்பாடு செய்கிறார். இதே மாதிரியான இசை வெளியீடும் அங்கே செய்கிறார். இது வந்து அதான் ஆர் வேலை செய்தவையோ அவை எல்லாரும் தங்களோட வேலையில பார்க்கணும். அது பெரிய ஒரு சந்தோஷம். ப்ரொடியூசர்ன்றதுக்கு அப்பால வந்து தங்களுடைய படம் அப்படின்னு சொல்லி வேலை செய்யணும். எல்லாருக்கும் நன்றியா. ஓகே. குறிப்பா பாடல் பாடின வந்து எங்களுடைய ஈழத்துல இந்த பிரபலியமான கனடாவில் இருக்கிற சின்மயி என்னென்ன அந்த பாடலை பற்றி சொல்லுங்க. என்ன மாதிரி பாடல் எழுதின யாரு, பாடின யாரு, விவரங்களை? சிம்ம இந்த பாடல்ல சிம்ம பாடினது நான் தான் எழுதியிருக்கேன். எனக்கு ஞாபகம் இல்லை. நீங்க ஒரு கவிஞரும் கூட. என்னன்னு சொல்றேன்னு தெரியல. சரி ஏதோ பாட்டு எழுதிக்கிறேன். ஆனா முக்கியமானக்கெல்லாம் பாடி இருக்கேன் எல்லாரும். தமிழ்நாட்டில இருந்து குறிப்பா சுந்தர் ஐயர் பாடியிருக்காரு. சிம்ம மற்றது கவிஞர்கள் இருக்கணும் வரிசையா. கவிஞர்கள் எல்லாம் எழுதியிருக்கணும். சுதர்சனா பற்றி சொல்ல போனா சுதர்சனா வந்து இந்த படத்துக்கு அந்த மாதிரி வேலை செய்திருக்காரு. மன திருப்தி சுதர்சன் கனடாக்கு போயிட்டாரு. அவரோட நிறைய பாடல்கள் செய்திருக்கோம். இதுக்கு வந்து நிறைய செய்திருக்காரு. இயக்குனரை பற்றி சொல்லணும்னா இயக்குனரும் பாட்டலி இருக்காரு. ஆனந்தன் கந்தசாமி. அவற்றை வேலைகளுக்கு அப்பால வந்து இந்த இதுக்கு வந்து நிறைய இறங்கி செய்திருக்கிறார். இந்த நேரத்தில் அவரை பாராட்டுறேன். என்னுடைய நண்பர்கள் படங்கள் வந்து அதாவது பரதன் நடிச்சிருக்கார். இதுல பரதன் வந்து முதல் சினிமாக்குள்ள இறங்கி இருக்குது. இதெல்லாம் போஸ்ட் தானே. ஆனா நீங்கள் அதை வந்து முதல்ல என்ன பார்க்க மாட்டீங்க. நீங்க பாருங்க அவர் என்ன செய்திருக்காரு. நான் எதிர்பார்க்கல இவங்களெல்லாம் பாட்டுகள்ல வந்து போயிருக்கார். அது இந்த இமிக்கி பாட்டுக்கு வந்து வருது. ஆனால் திரைப்படம் பண்ண வேற இதுக்குள்ள இறங்கியிருக்கார். அவர்கிட்ட முகம் நீங்க அவரை பற்றி சொல்ல முடியாது. அவர்கிட்ட முகம் திரைப்படத்துக்குரிய முகம் தான் திரையில பார்க்க தெரியும். நான் இந்த படத்தினுடைய நடிகை பேர் சொல்லுங்க. யாரு நடிகை, அவங்களுடைய இதை பேர் சொல்லுங்க. நடிகை வந்து மெயினா நடிச்சது வந்து பிரதான கதாநாயகி மான்விழி. ஈழத்து நடிகை தானே? இல்ல தமிழ்நாடு. ஏற்கனவே நிறைய பாடல்கள் நீங்க பார்த்துருப்பீங்க. நிறைய பாடல்கள் நடிச்சிருக்காங்க. அவன் தான் இது முக்கியமாக நடிச்சிருக்கா. அதோட அஞ்சலி கொழும்புல இருக்கிறான். நீங்கள் அஞ்சலி நடிச்சுதா. அதோட வடமாட்சி கிழக்குலேருந்து ஒரு புள்ளிய குடி கொண்டு பயன்படுத்திக்கிறோம். தட்சணா
நல்லா செய்தது. இந்த படத்தோட கதையம்சமே சுற்றி ஃபுல்லாக நகரப்போகுது. கதை வந்து இந்த படத்தை துவங்கக்கு முதலே லோகநாதன் கதை சொன்னவர் எனக்கு. அப்போ நான் சொன்னேன் எனக்கு கதை சொல்ல தேவையில்லை, ஏன்னா அவருக்கு நம்பிக்கை இருக்கு, நிறைய பேருக்கு தெரியும் அவர் என்ன செய்யறாரு. அவன் படப்பிடிப்பு பூவைக்கு வந்து அந்த கதையை வந்து அவர் ஒரு கட்டம் கட்டமாக சொல்லிக்க கூட நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டுருவார் முதல்ல. உடுப்பை மாற்றிட்டு வந்து நிற்பேன்னு அவர் சொல்லுவார். அது அவ்வளவுதான். இந்த கதை என்னன்னு சொன்னால் குடும்ப கதை தான். குடும்பத்துக்கு நடக்கிற வலியும் வேதனைகளும் இந்த பக்கத்தில் இருக்குது. டிஜிட்டல் உலகத்தில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு இருக்கிறோம். அதுகளால் குடும்பத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கோம். சரி, ஓகேண்ணா. எங்களுடைய ஈழத்து திரைப்படம் இது மாதிரி வேலை இருக்கு. அந்த படம் வந்து வெற்றியடைய வாழ்த்துக்கள் அண்ணா. நன்றி. உங்களோட நேரத்தை பொறுப்பு தான் வந்து எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கின உங்கள் ஊடகத்துக்கு எங்களுடைய நன்றிகள். ஓகே, நன்றி அண்ணா. ஓகே. படம் நல்லா வந்திருக்கு. 29ஆம் தேதி கொடிகாமத்தில் நட்சத்திர மகாலில் வந்து வெளியீடு செய்திருக்கோம். பாடல் வெளியீடு நடக்க போகிறது. எல்லாரையும் வரவேற்கின்றோம். கூடுதலாக வந்து ஒரு புகைப்படத்துறையில வந்து உச்சம் பெற்ற பிறகு, அதாவது குறிப்பிட்ட இடத்துக்கு அடைஞ்ச பிறகு எல்லாருக்குமே வளமையை பாராசு தான் படம் எடுக்கணும். என்ன அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நண்பன் வந்து லோககாந்தன் இருக்கார். வணக்கம். வணக்கம். உங்களுக்கு இந்த படம் எடுக்கிற ஆசை எப்படி வந்துச்சு? ஆசைன்னு சொல்லி படிக்கிற காலத்துலேயே வந்துட்டு அது ஸ்கூல்லேயே ஆரம்பிச்சிட்டு திடீரென எப்படி ஒரு கேள்வி கேட்டால் நிறைய யோசிக்கும் இல்லை. உங்களுடைய ஸ்டுடியோக்கு இருக்கிற பாட்டுகள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அந்த அதில் குறிப்பிட்ட உச்சம் அடைஞ்ச அப்புறம் கொடுத்தா எல்லாருமே நினைக்கிறது நாங்கள் ஒரு பாடம் எடுக்க மாட்டோம். அப்போ அப்படித்தான் உங்களுக்கு வந்து என்ன வந்துச்சா இல்லாட்டி? இல்லை, பாடல்கள் எல்லாம் வந்து முழு திரைப்படத்துக்கு பிறகுதான். இது 2வது திரைப்படம் வந்தபடியா பாடல்கள் வந்து இடையில கிடைக்கிற டைம்லையும் கிடைக்கிற வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொண்டோம். முதல் படம் எடுத்தீங்களா? முழு படம் எடுத்தீங்க? யாழ் தேவி. ஓகே ஓகே. அது நிறைய குறுந்திரைப்படங்கள் எடுத்தீங்க. குறுந்திரைப்படங்கள் என்று சொல்ல போனா ஒரு 2 இல்ல 3 தான் பேரும். மியூசிக் வீடியோ நிறைய இருக்கு, 10க்கு மேல இருக்கும். அப்ப இந்த மூச்சடங்கா இரவுகள் இந்த படத்துல இயக்குனரும் பாடல் ஆசிரியரும் நீங்க எப்படி சொல்லுங்க உங்களுக்கு? பாடலாசிரியரை விட்டுருவோம், அது சந்தர்ப்ப சூழ்நிலை விளையாட வேண்டியது. இயக்குனர் தான். சரி, இந்த இயக்கத்தை பற்றி சொல்லுங்க. இயக்கம் என்ன, இதுல வந்து இது எங்கண்ட கதை தான். ஈழத்து கதையாவே 100% ஒரு இலங்கை திரைப்படம், 100% அங்க மக்களுக்கான திரைப்படம். அங்க மக்கள் பிரச்சனைகள் தான் பேசியிருக்கிறோம். இப்ப இந்த கதையை பற்றி நான் கதைக்கு வலிக்கிட்டா சுவாரஸ்யம் குறைஞ்சிடும். தேட்டர்ல பாக்குறேன். கூடுதலா உண்மையில வந்து எங்கட இதை வந்து நாங்க திரைப்படங்கள் எடுத்து சொல்லிக்க வந்து நிறைய பேரை போய் சேரும். அந்த வகையில உங்களோட முயற்சி வந்து உண்மையில பாராட்டக்கூடியது. இந்த திரைப்படத்தின் நடிகர்கள், சார் நடிகர்கள் இப்ப நீங்க எல்லாம் இயக்கி இருக்கிறீங்க, அந்த நடிகர்கள் பற்றி சொல்லுங்க. அதாவது அவர்களை இயக்கிறது உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சா, என்ன வேண்டாம் அதை பற்றி பயந்து சொல்லுங்க. ஈஸியான்னு சொல்ல முடியாது, இயக்குறதுன்றது ஈஸியான விஷயம் இல்ல. டிபார்ட்மெண்ட்லயே கஷ்டமான படத்தை எல்லாம் பற்றி இயக்கி இருக்கீங்கன்னா மேல பெரிய விஷயம் தானே. இல்ல அது அப்படி எப்படி சொல்ல முடியும், எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. இப்ப கேமரா கொண்ட வச்சு ரெக்கார்டிங் போறது எல்லாம் சினிமா கிடையாது. நாங்கள் யோசிக்கிறது வந்து அட்லீஸ்ட் வந்து 80% நல்லா எங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸ்பாட்டில் கிடைச்சாதான் நாங்கள் எடிட்டிங் தேவையில இருந்து 90% ஆக்கலாம். அதை அங்க அரைவாசி எடுத்துட்டு வந்து இங்க வச்சு சமாளிக்கிறது எல்லாம் கஷ்டமான வேலை. அது எப்படி சொல்ல, தலைக்கு பேசுறது வேலையா. அதை நான் அனுபவத்தில் இருக்கிறபடியா தேர்வுகள் வந்து எப்படின்னு சொன்னா புதுமுக நடிகர்களை தேர்வு செஞ்சினான். அதால வந்து நான் என்ன எனக்கு விருப்பமோ அதை நான் கேட்டு அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இதுல வந்து பிரதான பாத்திரமேற்றி நடிச்சவர் வந்து அன்பு மயிலன் தான். அவர் வந்து இந்த படத்துக்குள்ள ப்ரொடியூசர் தான் வந்தவர். அப்புறம் அந்த கதைக்கு எனக்கு தோணுச்சு முதல்ல இவர் தான் பண்ணணும்னு சொல்லி மறுத்திருந்தார். என்ன சொன்னார், அங்கே இருந்து இங்க வந்து நான் நான் 1 நாள் கேட்போம், அந்த ஒரு பிரச்சனையும் உண்டு. இன்னொரு புது ஹீரோவுக்கு வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்லி இருந்தவர். நான் இல்லை, நான் டைரக்ட் பண்ண, நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண, உங்களுக்காண்டி ஸ்பெண்ட் பண்ண, ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்கிறேன்னு சொல்லி ஒரு விஷயத்தெல்லாம் உள்ள கொண்டு வந்து நான் எனக்கு அது ஈஸியா இருந்தது. என்னன்னு சொன்னா நாங்கள் பேசிக்கிட்டோம். இதையுமே எனக்கு எப்படி சொல்றது, அவர்கிட்ட ஆக்டிங் சைட்ல சரி, அவரை வேலை வாங்குற விதத்துல வந்து எனக்கு ஈஸியா இருந்தது. இதே ஒரு புதுமுகம்னு சொல்லிக்கல டைம் அது இதுவல் மற்றது எப்படி சொல்றது, நாங்க ஒன்று சொல்றது அவங்க ஒன்று உள்வாங்குறது அந்த மாதிரி விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட
அவர் 3 தரம் ஷூட்டிங் மட்டும் வந்திருப்பார் வெளிநாட்டுல இருந்து. அப்படி வந்து வந்தா அவருக்கு வேற வேலை இருக்காது. ஸோ ஃபுல் டைம் எங்க கூட நிக்கிறபடியா இப்போ டக்குன்னு நைட் 11 மணிக்கு ஒரு ஐடியாஸ் கொண்டு வந்துட்டு இந்த ஒரு இன்சர்ட்ஸ் ஒன்று வரணும், ஒரு மோண்டேஜ் ஒன்று எடுக்கணும், நல்லா இருக்கும் இந்த லொக்கேஷன் சொன்னா டக்குன்னு ரெடி ஆயிடுவாரு. இதே நாங்கள் ஒரு புது ஆர்டிஸ்ட் அவனை கால் பண்ணி அவனை பிக்கப் பண்ணி கொண்டு போய் அந்த மாதிரி கூடவே வச்சிருந்தபடியா எனக்கு அது இந்த படத்தை வந்து என்ன சிறப்பாக எடுக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இந்த டெக்னீஷியன்ஸ் வந்து சொல்ல போனா எங்களுடைய ஆல்ரெடி இருந்த டீம் தான். இதுல வந்து அசோசியேட் கேமராமேனை வந்து தசாங்கனும் பிரதங்க செஞ்சிருக்கிறாங்க. அதோட வந்து அசோசியேட் டைரக்ஷன் வந்து சுவீகரன் எம்எஸ்கே அவர் செஞ்சுக்கார். பிஆர்ஓ அவர் தான். அதே மாதிரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஆர்ட் டைரக்டர் வந்து பிரதனன் சுவீகரன் தான். இந்த விஷயம் தெரிஞ்சவங்க இருக்கும்போது ஒரு இப்ப நம்பர் துவைக்காண்டியோ இப்ப நாங்கள் டைட்டில் போடைகள ஒரு 40 பேர் 100 பேர் பெறணும்னு சொல்லி எனக்கு விருப்பம் இல்லை. திறமை எங்க இருக்கோ அதை வந்து பக்கத்துல இருக்கிற திறமையை பயன்படுத்தி கொள்வோம், டைம் கொடுப்போம். அந்த டைமை கொடுத்து நாங்கள் எங்களுக்கு அந்த வேலையில சரியா பெற்றுக்கொண்டோம். அதை நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டு எடுத்தாலும் அதை வந்து அவுட்புட் கொண்டு வர எடிட்டிங் யார் செஞ்சு அதை பேர் சொன்னோம். எடிட்டிங்கை பற்றி அதையே நீங்க சொல்றீங்க. தூங்கி மாசக்கணங்களா அதான் கேட்டேன். 2 மணி சொல்ல போனா எனக்கு வந்து நானும் கூட வந்து 2 பேருமே ஒரே ஃபீல்டில் உள்ளார்கள், ஸ்டூடியோ ஃபீல்டில் உள்ளார்கள். எனக்கு இவற்றை வீடியோ வந்து இவர பாட்டு வந்து அவ்வளோ பிடிக்கும். என்னுடைய கூடுதலான ஸ்டூடியோ இதுக்கு வந்து இவரான் வந்து வீடியோக்காரர் வாரது இவர் தான். அதெல்லாம் கேட்க சொல்லுங்க. என்னன்னு சொன்னா நீங்க எடிட்டிங் சொன்ன அப்புறம் சொல்லுவேன். எடிட்டிங் வந்து எப்படி சொல்லுங்க, ஒரு சீரியல் மாதிரி 500,000 எபிசோட் போன மாதிரி இன்றைக்கு நைட் இருக்கும். ஓகே 2 நாளைக்கு இப்ப நாங்க வந்து சினிமா வந்து ஃபுல் டைமா பாக்கல. இன்னைக்கு ஃபங்க்ஷன் இருக்கும், ப்ரோக்ராம் இருக்கும், ஓடி போட்டு கிளம்பில ஒரு நாள் 2 நாள் தான் டைம் கிடைக்கும். திருப்பி எடுத்து பார்க்கும்போது இது என்ன மாதிரி பண்ணா என்ன மாத்திக்கொண்டே இருக்கிறபடியா இந்த எடிட்டிங் வந்து லாஸ்ட் ஒரு 1 வீக் முன்னாடி வரைக்கும் நடந்துருந்துச்சு. அது அவுட் எங்களுக்கு ஃபைனல் அவுட் எடுக்காத வரைக்கும் அதை மாதிரி செஞ்சு கொண்டே இருந்தோம். தேவையில்லாத சீன்கள் தூக்குறது, பிறகு யோசிக்கிறது, ஓகே இது என்ன பெட்டரா பண்ணலாம், இது என்ன பெட்டரா இருக்கு விஷயம் சொல்லி எல்லாத்தையும் விட டைம் ஸ்பெண்ட் பண்ண கூட எடிட்டிங் தான். ஏன்னு சொன்னா எந்த மாதிரியான கதையும் எப்படி வேணாலும் எடுத்துக்கொண்டு வரலாம். அதை நேர் செய்கிற ஒரே ஒரு இடம் டேபிள் லேண்ட், எடிட்டிங் டேபிள் லேண்ட். எந்த ஒரு படைப்பையும் சிறப்பாக மாற்றலாம், எதை என்ன வேணும்னாலும் மாற்றிக்கொள்ளலாம். அந்த ஆடியன்ஸ் கிட்ட போகாத வரைக்கும் நாங்கள் என்ன மேட்டர் செஞ்சதுன்றது தெரியாது வெளியில. அந்த வகையில் வந்து எடிட்டிங் நான் பண்ணணும்னு முடிவு பண்ண ரீசனே வந்து இந்த படமே சிறப்பாக இந்த இன்னொரு ஆட்டை கொடுத்து நான் சொல்லி வாங்குற வேலைக்கு அப்படி சொல்லியிருந்தா எனக்கு ஒரு மாசத்துல வேலை முடிஞ்சிருக்கும். ஸோ ஒரு 1 இயர் முன்னாடி அப்புறம் ரிலீஸ் ஆயிருக்கும். இந்த எடிட்டிங் ரீசனுக்காக தான் இந்த படம் எவ்வளவு டிலே ஆயினது. இந்த படத்துக்கு வந்து எவ்வளவு கண்டுச்சு 1 இயருக்கு சொல்லி எவ்வளவு மொத்தமாக கண்டுச்சு? ஷூட்டிங் வந்து ஒரு 80-90 நாட்கள் செஞ்சிருந்தாங்க. ஆனா இப்ப அதாவது ஃபுல் டைம் ஒர்க்ல இப்ப திரும்பவும் சொல்றேன், இந்த ஃபுல் டைம் ஒர்க்கா இருந்திருந்தா நாங்கள் படம் முதலாவது ஷார்ட் பட்ஜெட்ல இருந்து 6 மாசத்துல ரிலீஸ் பண்ணக்கூடிய இருந்தது. இந்த வேலையா அப்படித்தான். இந்த டீம்ல உள்ளவங்களும் வந்து எல்லாமே ஒரு ஸ்டுடியோக்காரர் தான். அவங்களுக்கும் வேலைகள் இருக்கும், எனக்கும் வேலைகள் இருக்கும். எனக்கு இங்க கடை கூட்டி முடிய 8 மணி ஆயிரும். அதுக்கு பிறகு ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துட்டு தான் போய் உட்கார்ந்து இருப்போம். அந்த மாதிரி செய்யறபடி தான் டைம் எடுத்தது. என்ன பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா செய்யணும்னுக்காண்டி நாங்களும் அதை கொஞ்சம் தேவையில்லாத சில விஷயங்களை வந்து வெளியில விடாம நாங்களே செஞ்சு கொண்டோம். ஏன்னு சொன்னா ப்ரொடியூசரை பாதிக்க கூட இல்ல, ப்ரொடியூசர் பாவம் தானே. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காண்டி அன்பனா வந்து வெளிநாடா டென்மார்க். அது வந்து இந்த படத்துக்காண்டி வந்து உங்களை பங்காளிங்க. அவர் வந்து ஒரு தயாரிப்பாளர். நாளைக்கு இங்க இலங்கையில் வந்து ஒரு இப்ப முன்னணியா இருக்கிற ஒரு சில கேமராமேன்ஸ், ஒரு சில நடிகர்கள் எல்லாத்துக்கும் முதலாவது வாய்ப்பு கொடுத்தவர் தான். நிறைய கலைஞர்களுடைய வந்தவர். நிறைய காலம் 10 வருஷமா வந்து இங்கேயும் தென்னிந்தியாவிலும் படப்புகள் செஞ்சவர். தென்னிந்தியாவில எப்படி செஞ்சவன்னு சொன்னா தென்னிந்தியாவில போய் தென்னிந்திய சினிமால முயற்சி செய்து கொண்டிருக்கிற ஈழத்தவர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுத்தவர். தென்னிந்தியர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. எங்கப்படியே அங்க போய் கஷ்டப்படுறாங்க. அவங்க ஒரு அட்ரஸ் கொண்டு வேணும் தானே, அங்கேயே ரீஃபரன்ஸ் கொண்டு வேணும், இந்த பாட்டு பண்ணி இந்த படம் பண்ணி சொல்லி பண்ணிக்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்கள புஷ் பண்ண தள்ளினவர். ஒரு சிலர் நல்லா இருக்கிறாங்க, ஒரு சிலர் இன்னுமே முயற்சி செஞ்சு வந்துருக்காங்க. மேல எங்கட ஆக்களை கை வைக்கிற பெரிய விஷயம். எங்கட ஆக்கள் நாங்க கை வைக்கிறோம் இல்ல. அவர் வந்து ஒரு நடிகர் கிடையாது. முதலாவது வந்து ஒரு ஈழத்து சினிமாவின் செயற்பாட்டாளர் என்ன சொல்ல முடியும், ஒருங்கிணைச்சவர். நிறைய நிறுவனங்கள் ஒருங்கிணைச்சவர், நிறைய செயற்பாடுகள் ஒருங்கிணைச்சு இணைந்து செஞ்சவர். எங்க நான் ஈகோ வந்துடும். அது அதெல்லாம் சின்ன பின்னா போய் ஓகே நானே நம்ம அப்படி இருக்க பண்ணலாம்னு சொல்லி நான் பண்ண வலிக்கிட்டதான். அது இந்த ஆரம்பம் தான் இங்க வந்து நிக்குது முழு திரைப்படம் தான். இந்த படத்துல வந்து இயக்குனர் ஒளிப்பதிவாளராகவும் பங்காற்றிருக்கீங்க. ஒளிப்பதிவாளர் அதே மாதிரி வித்தியாசமான இப்ப அங்கல்பட்ட விஷயம் பாடலாசிரியர். அதை பற்றி சொல்லுங்க. பாடலாசிரியர் எப்படி பண்ணியிருந்துச்சு? பாடலாசிரியர் அது ஒரு எப்படி சொல்றது, இப்ப எங்க இசையமைப்பாளர் வந்து ஹேண்டா இருக்கிறார். அவன் 2-3 வேலை செஞ்சு போட்டு நைட் டைம்ல வந்து அந்த டைம்ல வந்து அடிப்பெருக்கோள்
தம்பி டியூன் போட்டேன்னு சொல்லி. அப்போ நான் சிச்சுவேஷன் ஃபோனில் சொல்லி கொண்டிருக்கிறேன். 10வது நிமிஷம் டியூன் வருது. லோகா டியூன் நல்லா வந்துட்டது. டக்குன்னு உங்களால் பாட்டு அனுப்பிடலாமான்னு கேட்டா நேரம் பிடி 1 வேற 2 வரைக்கும் ஃபோன் பண்ணி பார்த்தேன். ஒரு ஆள் பிக்கப் பண்ணேன். தம்பி இப்போ இல்லை காலமில்லா. ஓகே சரி நான் தானே டைரக்டர். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல இருந்து 10 மினிட்ஸுக்குள்ள நான் பாட்டு எழுதிட்டு அன்னைக்கு சொன்னேன், அண்ணன் நீங்க டம்மியா வச்சு பாட்டை ரெடி பண்ணுங்க, அப்புறமா நாங்கள் லிரிக்கை சேஞ்ச் பண்ணி கொடுவோம்னு சொல்லி அது ஃபைனல் ஆயிடுச்சு. ஆனா சூப்பரா அப்படின்னு சொன்ன சிச்சுவேஷன் சொன்னா இதை விட ஒரு லிரிக்ஸ் வந்து செட் ஆகாது. எனக்கு வந்து எதிர்பார்ப்பா இருக்கு உங்களோட பாட்டை பற்றி பார்க்கணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க பாட்டுகளை வந்து ஏற்றி போட்டு ஷூட்டிங் போகல. மியூசிக் படத்தை முடிச்சு போட்டு மியூசிக் டைரக்டருக்கும் இது வந்து ரிஸ்கான வேலை, லிரிக் ரைட்டருக்கு ரிஸ்கான வேலை. இந்த கதையை உள்வாங்கி அவங்க அந்த கதைக்கு இந்த சந்தத்துக்கு இந்த இடத்துல வர இந்த டியூனுக்கு இந்த இடத்துல வெரி விழணும், அந்த வெரி விழுத்துறதுன்றது வந்து ஒரு ஈஸியான வேலை இல்லை. ஒரு இசையல்வத்துக்கு நாங்க சொல்ற சிச்சுவேஷனுக்கு எழுதுறதுன்றது வேற. ஒரு காட்சிப்படுத்தலுக்கு அந்த கதையின் அந்த தன்மைக்கு வந்து அது மெதுவானதா இல்லாட்டி கொஞ்சம் கடினமானதா தன்மையா அந்த சிச்சுவேஷனுக்கு புரிஞ்சு லிரிக் வாங்குறதால இதுல வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் போனது. நிறைய பேர் என்னோட லிரிக் என்ற விஷயத்துல வந்து நிறைய பாடலாசிரியர் என்னோட முரண்பாடு கொண்டாங்க. ஏன்னா நான் பேசியிருந்தேன் அடுத்தடுத்த பிரேக்ல பாத்துக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஆனா இதுலயும் நான் ஒரு 5 பேருக்கு வாய்ப்பு கொடுத்தேன். நான் அதுக்கு மேல கொடுக்க முடியாதானே. வந்து இந்த படத்தின் கலைஞர்களுடைய பங்களிப்பு அர்ப்பணிப்பு பற்றி சொன்னீங்களா? பங்களிப்பு அர்ப்பணிப்பை பற்றி சொல்ல போனோம்னு சொன்னா ஒரு 5 பேர் 6 பேருக்குலாம் பட்டன் நிற்கும். பங்களிப்பு முதலாவது இது வந்து தயாரிப்பாளர் நொந்து போனார். நான் கதைச்சது வேற முடிஞ்சது வேற விளங்க மன்னிக்கிறேன். ஒரு டைம்ல முரண்பாடு வந்ததான், தம்பி என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கிற என்னால முடியலடான்னு சொல்லி, சரி ஓகே நம்புறீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி அவரும் நம்பிக்கையா பண்ணினார். இப்ப அவருக்கு அது இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் சொல்றாரு, நீ எவ்வளவு பண்ணிக்கோ எனக்கு அது ஓகே அந்த மாதிரி. அதே நேரம் இதுல முக்கியமா சொல்ல போனா இதுல சுவிகரன், பிரதன், தசாங்கன் இவங்க எல்லாம் அப்படின்னு சொன்னா ஸ்பொட்டுக்கு வந்துட்டு பண்ணோமா கட் சொன்னோமா வீட்டை போனமான்னு இல்ல. இப்ப ஆரம்பிச்சோமா அந்த பிள்ளை ஸ்டுடியோக்கு நிக்கிறாங்க. எடிட்டிங் சரி, டிசைனிங் சரி, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு வந்துக்கிறாங்க. எனக்கு இதுதான வேலை, நான் அசோசியேட் கேமராமேன் தானே, கேமரா கட் சொல்லிட்டு நான் வீட்டு போயிட்டு அந்த மாதிரி இல்லை. படத்துல அனைத்து பக்கமான டிபார்ட்மெண்ட்டையும் அவங்களை பார்த்து வந்துருக்காங்க. இந்த படத்துல இப்ப நீங்க கிரெடிட் கொடுக்குறோன்னு சொன்னா என்ன தாண்டி அவங்க 3 பேருக்கு தான் நீங்க அதிகமான கிரெடிட் கொடுக்கணும். அதை விட ஆர்ஜே நிலு வந்து எங்களுக்கு கலக்கல விவாதத்துல வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு. இந்தியாவில் இருக்கபடியா அவன் இல்ல அவனு வந்து 3 பேர்னால அதை நின்றுப்பான். அவனும் இல்லை, அவனும் இந்த படத்துக்கு நிறைய உழைச்சவன். நீங்க வந்து சும்மா வெளிப்புற படப்பிடிப்புக்கு, அதாவது திருமணத்துக்கோ சமுதிரத்துக்கு போயிட்டு படம் எடுக்கிறதுக்கோ வீடியோ எடுத்துட்டு வரதுக்கும் இதுக்கு வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? வித்தியாசங்கள் எப்படி இருந்துச்சு? அனுபவங்கள் எப்படி? வித்தியாசம் இல்லை, எனக்கு திருமணம் சாமத்து எல்லாம் மறந்து போச்சு. எப்படி சொல்றது, டிஃபிகல்ட்டா இருக்கு. இங்க முடிச்சுட்டு அங்க போனா அங்க போயிட்டு நாங்க அந்த டைம் மேனேஜ்மெண்ட்ல எனக்கு அந்த ப்ரொஃபஷனல் சோர்ஸ் வேணும் அந்த மாதிரி வேணும்னு சொல்லி அதுல வந்து இந்த திரைப்பட அனுபவம் மூலமாக எந்த இந்த தொழில் பக்கத்துல வந்து செம இம்ப்ரூவ்மெண்ட். அது எல்லா இடத்துலயும் காட்ட முடியல. நான் சிலங்களை அதை நான் ப்ரூவ் பண்ணி கொண்டிருக்கேன். அதால வந்து எனக்கு வந்து தொழில் வளர்ச்சியும் நல்லா இருக்குது. உங்களோட ஒளிப்பதிவையும் இயக்குனர் இந்த டைரக்ஷனை நான் பாக்குறதுக்கு மிக ஆவலா இருக்கேன். 25 வருது, எல்லாரும் ரெடியா இருங்க பாக்குறதுக்கு. கடைசியா உங்களோட வார்த்தைகள். எல்லாரும் திரையரங்குக்கு வாங்கோ, வந்து முழு திரைப்படத்தை நீங்க சப்போர்ட் பண்ணணும். எல்லாருமே வந்து தியேட்டருக்கு வந்து பாருங்க. பழமையான காசு 800 ரூபாய் பழமையான ஒரு படத்துக்கு திரையரங்கு என்ன தீர்மானிக்குதோ அதே காசு போகுது. 500ல இருந்து 800 வேற நினைக்கிறேன். கட்டாயம் வந்து எல்லாருமே தியேட்டர்ல வந்து பாருங்க. இந்த படம் வந்து உண்மையில வெற்றியடைய வாழ்த்துக்கள். இல்ல இது வந்து எங்கன காலம் நீங்கள் வந்து வளமையா பார்க்கலாம். இப்ப இந்தியன் சினிமா பார்த்து பழக்கப்படுறீங்க. ஆனா வந்து நீங்க கொடுத்துட்டு உள்ள வர அந்த காசுக்கும் அந்த நேரத்துக்கும் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஏமாற்றம் அளிக்காதுன்றதை நான் உதயமா சொல்லிக்கொள்றேன். நன்றி. ஓகே, நன்றி. ஓகே, எங்களோட மூச்சடங்கா இரவுகள் முழு திரைப்படம் வெகு விரைவில் வெளிவர இருக்கிறது. அதோட ஆடியோ ரிலீஸ் வந்து மார்ச் மாதம் 29ஆம் தேதி கொடியாம நட்சத்திர மகால் மண்டபத்தில் இருக்குது. எல்லாரும் வாங்கோ. நிறைய என்டர்டெயின்மெண்ட் கலைநிகழ்ச்சிகளும் இருக்குது. எங்களுடைய கலைஞர்களோட நீங்கள் அங்கே சந்திக்கக்கூடியமாக இருக்கும். எங்களையும் பார்த்து இந்த படப்புகள் பற்றி அறியக்கூடியதாக இருக்கும். கட்டாயம் எல்லாரும் வாங்கோ, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பக்கத்துல இருக்க என்னுடைய நண்பன் பரதன், அதாவது ஸ்டுடியோ நண்பன் பரதன் இருக்கு. வணக்கம் பரதன். வணக்கம். எப்படி என்ன மாதிரி உங்களோட படங்கள் எப்படி இருந்துச்சு? அதாவது நீங்க வளம் வந்து ஸ்டுடியோக்குள்ள இருந்தீங்க, இப்போ வந்து ஒரு படத்துல வந்து நடிகராகவும் சக ஒளிப்பதிவாளரும் பங்காற்றிக்கீங்க. எப்படி இந்த அனுபவங்க? இது வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். ஏன்னா நாங்கள் வந்து இவ்வளோ நாளும் வெட்டிங் அந்த சம்மந்தப்பட்ட ஃபீல்டு இருந்தாங்க. அதுக்கும் இதுக்கும் சரியான டிஃப்ரெண்ட் இருக்குது. அது ஃப்ரேம் வேறு, இது இந்த ஃப்ரேம் வித்தியாசம். 2 வித்தியாசம் அனுபவம் தான் நமக்கு.
இந்த திரைப்படத்துல வந்து உங்களுடைய பங்களிப்பு எப்படியா? நீங்க என்ன பாத்திரம் ஏற்றிருந்தீங்க? சின்னதா ரோல் உண்டு வந்தாங்க. ஏதோ நம்ம தான் முடிஞ்ச மாதிரி செஞ்சு விட்டுருக்கு சார், அடிச்சு விட்டுருக்காங்க. அதை தாண்டி இதுல வந்து அசிஸ்டன்ட் கேமராமேனா ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆர்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். நம்ம தெரிஞ்சது என்னால் இயலுமானதை ஃபுல் ட்ரை பண்ணி கொடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு எது ஈஸியா இருந்துச்சு? நடிப்பு ஈஸியா இருந்துச்சு இல்லை ஒளிப்பது ஈஸியா இருந்துச்சு? எங்களுக்கு எப்பவுமே ஒளிப்பதி தான் தெரிஞ்சது ஃபர்ஸ்ட். அதுதான் ஈஸி எங்களுக்கு எப்பவுமே. ஓகே, இந்த படத்துல வந்து நீங்க ஆரம்பத்துல இருந்து இறுதி வரையுமே பங்கெடுங்க, அதாவது லோகாந்தனோட ஆரம்பத்துல இருந்து முடிவு வரையுமே இருந்திருக்கீங்க. இந்த படத்தின் அனுபவங்களை பற்றி பயந்து சொல்லுங்க. நீங்க கூட நல்ல மறக்க முடிய அனுபவங்கள் இல்லாம இருக்கும் படத்துக்கு நிறைய நாள் போய் சொல்ல போய் எல்லா ஏரியா சிலங்கால வந்து எல்லா இடமுமே போய் ஷூட் பண்ணால புது இடங்கள், புது புது ஆட்கள் அறிமுகங்கள், வித்தியாசமான இடங்கள் பார்க்கல. எல்லாமே எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு அனுபவம் அப்படித்தான் எங்களுக்கு கிடைச்சது. அது அது என்னன்னு சொல்றது, இப்போ ஃபுல்லாகவே ஃபன்னாக தான் போன ஷூட்டும், ஆனால் வேலையும் வேலை தான். ஷூட்டிங்கும் நல்லா போய் கொண்டிருக்கும், அதே மாதிரி ஃபன்னும் இருக்கும். இந்த இப்போ பார்க்க போனால் ஒரு ஓவராலாகவே அது வித்தியாசமான அனுபவம் தான். நீங்க வந்து ஸ்டூடியோ ஃபீல்டில் வந்து நீண்ட நாள் அனுபவம் மிக்கால். இப்போ வந்து இந்த படத்துக்கு வந்து சக ஒளிப்பதிவாளராக பங்காத்தீங்க. எப்படி இந்த அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு? அனுபவம் வந்து சொல்ல போனால் ஒரு நாளைக்கு ஒரு அனுபவங்கள். ஃபுல்லாகவே வெளி மாவட்டங்களை ஷூட் பண்ணதால எங்களுக்கு அந்த எல்லா பொருளும் கொண்டு தெரிகிறது எங்களுக்கு அடுத்த காவி கொண்டு மற்ற லைட்டிங் பிரச்சனை. இப்போ ட்ராவல் பண்ணி போகிறதால எங்களுக்கு அந்த இடத்துக்கு லைட்டிங் எல்லாம் போயிடும். அதுக்காக வெயிட் பண்ணி அடுத்த நாள் திரும்ப ஷூட் பண்ண வேண்டிய அப்படியான பிரச்சனையால். உங்களுடைய இந்த படத்துல பங்காற்றின சக நடிகர்களை பற்றியும் ஒரு வார்த்தைகள் சொன்னீங்களா? அதில் வந்து அசிஸ்டன்ட் கேமராமேனா அது நம்ம நண்பன் தான் தசாங்கன் செஞ்சிருக்காரு. அது உதவி இயக்குனர் MSK சுவீகரன் எழுதியிருக்காரு. அதை தாண்டி நிலு, நடிகர் நிலு, அவங்க இப்போ வந்து தென்னிந்தியாவில் சூட்டில் நிற்கிறாங்க. அப்படி கனவேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒவ்வொருத்தரும் எல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிட்டதால ஓகே ஓகே. உங்களை வந்து நாங்கள் இதுக்கு மேலே வந்து ஒரு பாடலில் பார்த்துக்கிறோம். இப்போ வந்து பெரிய திரையில பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணியிருக்கோம். வாழ்த்துக்கள், படம் பெரிய வாழ்த்துக்கள். நன்றி. மூச்சடங்கா இரவுகள் இந்த படத்தோட உதவி இயக்குனரும் நடிகரும் உங்களுக்கு வணக்கம் சுவீகரன். வணக்கம், நான் நல்லா இருக்கிறேன். ஓகே, இந்த படத்தை பற்றிய அனுபவங்களை பயந்து சொல்லுங்க. இந்த படம் வந்து இப்போ என்னன்னா 2 வருஷத்துக்கு முதல்ல எடுத்தது சொல்லியிருப்பாரு டைரக்டர். இது வந்து எங்களோட ஆரம்ப காலம். இப்போ நாங்கள் செஞ்சு கொண்டு போறதுக்கும் முதல் வந்ததுக்கும் ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்கும். இப்போ நாங்கள் அங்கே வந்து படித்த ஒரு விஷயங்களை தான் நாங்கள் இப்போ செஞ்சு கொண்டு வரோம். இதுல வந்து நாங்கள் நிறைய விஷயம் படிச்சு கொண்டு அந்த படத்துல ஏண்டா இப்போ சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், டிரெக்ஷனா இருக்கட்டும், எடிட்டிங்கா இருக்கட்டும், எல்லா விஷயமே படிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அந்த படத்துல கிடைச்சிருக்கு. ஏன்னா எல்லா விஷயமும் அவர் செஞ்சபடியா நேரடியாக நாங்கள் அதுக்குள்ள போயிட்டு எல்லாமே பழகி கொண்டது. நாங்கள் அங்கே பழகினபடியா தான் இப்போ நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்களை வந்து இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக போய் கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த படத்துல வந்து அனுபவம் நிறைய இருக்கு எனக்கு. ஏன்னா இப்போ ஷூட்டிங் வந்து கூடுதலாக இப்போ நோரெலியா, கண்டி, மற்றது கொழும்பு, ட்ரிங்கோ, அன்றாபுரம், அப்படி எல்லா இடத்துலையுமே போய் ஷூட் பண்ணியிருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு டீம் தான். இதில் வந்து கணக்க பேரை நான் இன்க்ளூட் பண்ணல. வந்து எல்லாம் ஒரு 5 பேர் 6 பேர் தான் மொத்த இதையுமே மெயின்டைன் பண்ணது. எங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி செய்கிற அளவுக்கு டெக்னிக்கல் சைட்ல வந்து அவ்வளோத்துக்கு நாங்கள் செலவழி செய்கிற அளவுக்கு இதுவும் இல்லை. இப்போதான் நாங்கள் வளர்ந்து கொண்டது எங்களோட சினிமா. அப்போ வந்து கஷ்டமா இருந்த காலத்துல வந்து மேனேஜ் பண்ணி நிறைய விஷயம் செஞ்சிருக்கிறோம். இன்னும் போக நிறைய விஷயம் செய்வோம். வந்து நீங்க வந்து ஈழ சினிமாவில் வந்து இதான் உங்களுக்கு முதல் படம் இல்லை, முந்தைய நிறைய படம் நடிச்சிருக்கீங்க. அதை பற்றி சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய இதுல வந்து ஒர்க் பண்ணிருக்கேன். ஈழத்து முன்னிலை திரைப்படம் ஈழத்துல அதோட வெற்றிகள் எப்படி இருக்கு? இப்ப என்னடா எங்களை நிறைய வந்திருக்குது. இப்ப தியேட்டர்ல போடுற படங்கள் வந்து இப்ப ஒரு சில படங்கள் தான் பேச பொருளா இருக்குது. ஏன்னா அந்த இடத்துக்கு செலவழிச்சு பெருசா இது பண்ணி செய்யற அளவுக்கு எங்களோட சினிமா இன்னும் வளர இல்லை. ஆனா வளரும். இப்ப இல்ல இன்னொரு 3 வருஷத்துக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கெல்லாம் இப்ப இங்க இருக்கிறோம், ஓரளவு டொப்ல இருப்போம்னு நினைக்கிறேன். வருவோம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்க இப்ப எங்களை அடித்தளத்தை அமைச்சு கொண்டு வரோம். நிறைய பேரோட வேலை செய்யறோம். இப்ப அரவாசி எங்களோட சினிமா வளராதுக்கு இன்னொரு காரணம் இருக்குன்னு சொன்னா எல்லாருமே கோஆபரேட் பண்ணி வேலை செய்யறல. ஒரு டீமோட கோஆர்டினேட் பண்ணி சரி இப்ப இவங்களோட மட்டும்தான் வேலை செய்யணும், அவங்களோட மட்டும்தான் வேலை அப்படி இருக்காங்க. என்ன பொறுத்தவரை நான் எல்லாரோடமே வேலை செய்வேன். என்ன பொறுத்தவரை நான் ஒரு ஆக்டரா வேலை செய்யணும்னா ஆக்டரா போய் வேலை செய்வேன், டைரக்ஷன் சைட்ல வேலை செய்வேன், டைரக்டரா வேலை செய்வேன், சினிமாட்டோகிராஃபி சைட்னா சினிமா, அப்படியே எல்லா துறையிலையும் வேலை செய்யறபடியா எங்களுக்கு வந்து எல்லா இடத்தையும் வேலை வாய்ப்பு கூடுதலா கிடைக்குது. அப்ப நாங்க எல்லா விஷயமும் படிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் கிடைச்சிருக்குது. இப்ப தனியா நாங்க ஒரே ஒரு ஃபீல்டு நாங்க இங்கிருந்தா கடைசி மட்டும் மேல வரவே இல்லாது. எல்லாம் தெரிஞ்சிருந்தா எங்களுக்கு தேவையான நேரத்துல என்ன விஷயத்துக்கு அவங்க கூப்பிடுறாங்களோ அந்த விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்க போயிடுறோம். எதிர்காலத்துல வந்து இந்தியா மாதிரி ஈழ சினிமா வந்து லாபம் சொல்ல இருக்குமான்னு கட்டாயம் வரும். இப்ப இந்தியான்றதை விட எங்களோட சினிமா வந்து பெஸ்டா வரும். நல்ல கதைகள் இருக்கு எங்கள்கிட்ட.
இப்ப அங்க வந்து வந்ததே திருப்பி வருது. ஆனா எங்கள்ட்ட வந்து புது கதைகள் நிறைய வர இருக்குது. அதாவது நாங்க அனுபவப்பட்ட கதை, எங்கட சூழல் சுற்றுச்சூழலுக்குள்ள உள்ள கதை நிறைய இருக்குது. அதை கொண்டு வர விதங்கள் வேற வேற விதமா இருக்கும். வரும். ஆனா இப்ப நாங்களே இப்ப எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஃபியூச்சர் பிலிம் கிட்ட இப்ப நான் வேலை செஞ்ச படம், மெயினான படம், நான் சினிமாட்டோகிராஃபி பண்ண படங்கள் வர்றதுக்கு இருக்கு. இப்ப அதுக்கு முதல் இது வருது. ஏன்னா இது 2 வருஷத்துக்கு முதலே நாங்க செஞ்சிட்டோம். ஆனா இப்ப வந்து என்னன்னா ப்ரொடக்ஷன் சைட்ல வந்து சரியா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இல்லன்னு சொல்லல. நிறைய அண்ணாக்கள் வெளியில இருந்தெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க. நீங்க செய்யணும், எங்க பிள்ளைய வழியில வரணும்னு சொல்லி இப்ப இந்தியா சைட்ல ப்ரொடியூஸ் பண்ணாங்க கூட இப்ப எங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா இப்ப நாங்க ஒன்றுல சரக்குனாலும் மரத்துல வருவோம்னு ஒரு நம்பிக்கை வச்சுட்டாங்க. அப்ப அவங்க வந்து எங்களுக்கு தர சப்போர்ட்டால நாங்க மேல வந்து கொண்டிருக்கோம். இப்ப என்ன பொறுத்தவரை இப்ப நாங்க செய்யற படங்களுக்கு கூடி வெளியில நிறைய பேர் எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி செய்யுங்க தம்பி, நீங்க வரணும், வந்தாதான் எங்க சினிமா வளரும்னு சொல்லி சப்போர்ட் பண்றாங்க. இதே மாதிரி இனி வார சமுதாயம் இனி வந்து நிறைய பேர் திறமையா வழியில இருக்காங்க, அவங்களுக்கும் சந்தர்ப்பம் கொடுப்பாங்கன்னு சொன்னா எல்லாரும் மேல வரலாம். எங்களோட சினிமா நல்லா வளர்ந்து நல்ல குவாலிட்டியான படங்கள் நாங்க எடுப்போம்னு சொன்னா பிசினஸ் ரீதியா எங்களோட படத்தை வந்து வெளியில கொண்டு போகலாம். அதுக்கு நாங்க இப்ப அடித்தளம் விட்டு இருக்கிறோம். வரும். ஓகே, இந்த படத்தினுடைய சக நடிகர்கள், பாடலாசிரியர் அனுபவங்களை இப்ப இதுல வந்து எனக்கு வந்து எல்லா விஷயம் செய்யறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்த லோகா அண்ணன், அடுத்து அன்பு அண்ணா, அப்படியே டீம் எல்லாமே. ஏன்னா எல்லாருமே சேர்ந்துதான் இந்த இடத்துல இல்ல நீங்க எல்லாம் செய்வ, திறமை இருக்கு, செய்யறான்னு சொல்லி கூட்டி கொண்டு வந்தது. அப்ப நான் அதுக்கேற்ற மாதிரி எங்களால முடிஞ்ச வேலைகள் எல்லாமே நான் செஞ்சு கொடுக்குறேன். இப்ப வரைக்கும் நான் தான் இப்ப வேற ஒரு ஷூட் ஒன்று போய்கொண்டு இருக்கு. அப்ப அண்ணா சொன்னா இல்ல கட்டாயம் நாங்க எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சோம், எல்லாரும் ஓடுவோம் சேர்ந்துன்றபடியா. இப்ப அங்க ஒரு பிரேக் கொண்டு எடுத்துட்டு ரைட் எங்களை இதையும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணணும், இதுவும் வெளியில வரணும். அதே மாதிரி இப்ப என்ன நான் இன்னொரு படம் இப்ப நான் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். அந்த படத்துக்கு நான் வேறொரு படம் பண்ணும்போது அந்த படம் ஓடியோ லான்ச் வரும்போது நான் அந்த படத்துக்கு போகணும். அப்ப இப்ப நான் வேலை செய்யற இடத்துல அந்த விஷயத்த சொன்னேன். இப்படி இப்ப நான் இந்த படத்துக்கு போறேன், இது நான் 2 வருஷத்துக்கு முதல் செஞ்ச படம். இதே மாதிரி நாளைக்கு நீங்க படம் ரிலீஸ் பண்ணீங்கன்னா நான் உங்களோட படத்துக்கு அவங்கள்ட்ட சொல்லிட்டு வாங்க, நான் இப்ப இங்க வரேன்னு சொன்னா அவர் இல்ல தம்பி நீங்க போயிட்டு வாங்க, நல்லா செஞ்சு கொடுத்துட்டு வாங்க சார். அப்ப இப்ப நான் வந்து நின்று இந்த ப்ரொமோஷன் சைட் இந்த வேலைகள் எல்லாமே இறங்கி செஞ்சு வருவேன். நல்ல படமோ கெட்ட படமோ எப்படி படமோ முதல்ல நாங்க வேலை செஞ்ச படத்தை வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி வெளியில கொண்டு வருவோம்ன்றதுக்காக இப்போ ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த படம் 29ஆம் தேதி வந்து ஓடியோ லான்ச் தானே. கட்டாயம் நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் எந்த சைட்டால தனிப்பட்ட ஆக்கள் ஏற்கனவே பழக நாக்களாக வந்து சொன்னேன் இப்படி சினிமா விரும்பிகளுக்கு இப்படி எங்களை படம் ஒன்று செய்யறோம் வாங்கன்னு சொல்லி நிறைய பேர் வாராக்கி இருக்கிறாங்க. எங்கட சைட்லையும் அங்க மாதிரி வெளியில பெருசா செய்யணும், கிராண்டா இன்னும் கொண்டுரும். ஆடியோ லான்ச் பெருசா செஞ்சு ப்ரொமோஷன் செஞ்சு படத்தை வெளியில தியேட்டருக்கு போட்டு அப்படி பெருசா செஞ்சோம்னா தான் அடுத்தடுத்த ஆக்களுக்கு வந்து நாங்க இப்ப செஞ்சுட்டு போற விஷயங்கள் வந்து அவங்களுக்கு அது நார்மலா வெளியில வந்து கொண்டிருக்கும். அதுக்கு நாங்க எங்களால இயன்ற வேலையை நான் செஞ்சு கொடுப்போம் எல்லாரும். ஓகே, இந்த படம் வந்து உண்மையில வந்து வெற்றியடைய வாழ்த்துக்கள். எங்கட ஈழத்திரைப்படம் வந்து பெரியவர்கள் பேசுவதில் இருக்கணும். வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. உங்கள மாதிரி மீடியாக்காரர் சப்போர்ட் பண்ணா எங்களோட படம் இன்னும் வெளியில வரும். நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்கல்ல, எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா இதே மாதிரி நிறைய கதையோட நிறைய பேர் வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க. நிறைய இளம் கலைஞர்கள், இளம் இயக்குநர்கள் இருக்காங்க. அப்படி எங்களுக்கு எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணி தரும்போது எங்கட சினிமா வந்து மேல வரும். அதை தான் நான் எல்லாத்தையுமே கேட்குறேன். எல்லாருமே சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணி எல்லாருமே வந்து இந்த ஃபங்க்ஷன்ல கலந்து, இப்ப யார் அவர் இவர்னு இல்லை, ஆற்ற படமா இருந்தாலும் நீங்க படத்துக்காக வாங்க, வந்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க, வேலை செய்யுங்க, எல்லாருமே சேர்ந்து கொண்டு போவோம், ஒரு சினிமாவை மேல கொண்டு வருவோம் எல்லாரும் சேர்ந்து. நன்றி அண்ணா. ஓகே, நன்றி. ஓகே, மூச்சடங்காய்